வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ துணியில் வந்து இத்தனை விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீதி என்னென்ன தெரியணுன்றதை நீங்கள் பாருங்கள். துணியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரிஞ்சிடும். நல்ல பக்கம்னு வரும்போது டிக் போடுங்க, கெட்ட பக்கம்னு வரும்போது ஒரு கிராஸ் போடுங்க. அப்போ தான் துணியை நம்மளால் பிரித்து பார்க்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, துணியை ரெண்டாக பிரிப்போம். இந்த பா நெக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிற துணிக்கெல்லாம் ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு நம்ம தைப்போம். ஸோ நேராக இருக்கும். அதே மாதிரி வந்து ரவுண்ட் நெக்கு மற்ற டிசைன் நெக்லாம் வைக்கும்போது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? மூணாவது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் உயரம் எடுக்கணும், அகலம் எடுக்கணும். ஸோ உயரம் எப்படின்னா ஏரோ மார்க் நான் போட்டிருக்கேன்னா துணி இந்த மாதிரி எடுக்கணும், அகலம் அதே மாதிரி இந்த பக்கம் எடுக்கணும். அதே தான் இங்கிலீஷில் ஹைட்டு வித்து லென்த்து பிரெத்து. ஸோ கிளாத்தில் இந்த மெயினாக இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக துணி போடும்போது உங்களால் வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி எது ஹைட்டு எது பிரெத்துன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இதெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்டிச்சிங் நேற்று வந்து மிஷினில் வந்து எப்படி நூல் போடணும், எப்படி தையல் வருதான்னு பார்க்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ ஸ்டிச்சிங்கில் நிறைய ஸ்டிச்சிங் இருக்குது. பேசிக்கான ஸ்டிச்சிங் வந்து இதுதான். ஸோ என்னென்ன கவரானா, ஃபஸ்ட்டு நேர் தையல் நல்லா வருதா சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரெண்டாவது மடிச்சு அடிக்கிறது, மடிப்பு தையல் வருதான்னு பார்க்கணும். மூணாவது டபுள் ஸ்டிச், அதாவது புடவை ஓரடிக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு மிஷினில் எப்படின்றத காட்டுறேன். நாலாவது வளைவு தையல், எப்படி வந்து உருட்டி அடிக்குதுன்றதா அதான் வளைவு தையல் சொல்லுவோம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அலை தையல்னு சொல்லி சொல்லுவாங்க. வேவ் லென்த் மாதிரி ஜிக்ஸாக்காக அடிப்போம். ஸோ ஒவ்வொரு தையலும் எப்படின்றத நான் உங்களுக்கு மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஆறாவது பார்த்தீங்கன்னா ரவுண்டு தையல். ஸோ ரவுண்டு கழுத்துக்கெலாம் நம்ம எப்படி வைப்போன்றதுக்காக ரவுண்டு தையல் வரும். அது பாக்கழுத்து தையல், ஓரத்தையல், வி தையல், இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. பேசிக்கான இந்த ஸ்டிச்சு தெரிஞ்சாலே போதும், நம்மளை எந்த துணிக்கு வேணாலும் நம்மளால் அழகாக துணி கொடுத்து அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து துணி பார்த்தோம், அது ஸ்டிச்சிங் வந்து என்னமா ஸ்டிச்சஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மிஷினில் உட்காந்து இந்த ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.